அடுத்த முதல்வர் யார் வருவாங்க? ஸ்டாலின். சார் ஸ்டாலின். ஸ்டாலின் வரணும். ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம விஜய் சார். விஜய் வந்து நல்லா இருக்கும். எடப்பாடி தான் நல்லா நினைக்கிறோம். தளபதி அண்ணன் டிவிக்கு தான் விஜய். விஜய் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். உதயசூரியன் தானே இருக்கும். என்னைக்கு முதல்வர் வருவாரு? விஜய் சார் தானே. டிவிக்கு தளபதி தானே வருவார். எங்க தமிழக வெற்றி கழகம் வந்து இனிமே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது தான் வாழ்த்துக்கள். தாமரை தான். ஸ்டாலின் விஜய்க்கு எடப்பாடி தான் வருவார். நல்லாதான் இருக்கு. எடப்பாடி தான் வருவார். எடப்பாடியாரதே வர்றதுக்கு வாய்ப்பு. எடப்பாடி வரலாம். எடப்பாடி ஏடிஎம்கே. ஸ்டாலின் வர்றது விரும்புறேன். விஜய். அடுத்த முதல்வர் யார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல இப்ப தமிழ்நாட்டுல நிலைமை வந்து என்னன்னா குடிகாரர்களுடைய மாநிலமா மாறிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த மதுக்கடையினால வந்து அவங்களுக்கு பெரிய கெட்டப்பேர் ஏற்படுது. அதனால ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்வர் யாரியா? நம்ம விஜய் சார். ஏன்னா வந்து ஒரு வேற்று மாற்றங்கள் வேணும். இவங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டோம். எல்லாமே வருஷக்கணக்கு அனுபவிச்சாச்சு. விஜய் சார் ஒரு வாட்டி பார்ப்பேன். அவர் என்ன பண்ணாருன்னு பார்ப்பேன். நான் எதை பண்ணி அதை பண்ணி சொல்றாருல, அது செயல்படுத்துறான்னு பார்ப்பேன். அதனால விஜய் சார் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுப்போம். கண்டிப்பா அதை செய்வோம். சிஎம் யாருன்னு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் வந்து நல்லா இருக்கும். என்ன காரணம்? விஜய் தான் சார். விஜய் தான். புதுசா ஒரு ஆள் வரணும். இந்தாதான் நல்லா இருக்கும். ரெண்டு கட்சிக்கு மாறி மாறி ஓட்டு போட்டாச்சு. புதுசா ஒரு ஆள் இருந்தாலும் நல்லா இருக்கும். சிஎம் யார் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கும். என்ன காரணம்? என்ன கண்டா அடுத்த தலைமுறைக்கு அதே நல்லா இருக்கும். காரணம் ஸ்டாலின். என்ன காரணம்னே? இதுக்கு முன்னாடி அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. பற்றாக்குறையா இருக்கிறதுனால ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவர் செய்ய முடியாம போச்சு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம், செகண்ட் சான்ஸ் கொடுத்து பார்க்கறதுக்கு நல்ல போய். ஓகே. என்ன காரணம்னே? நல்லதாக செய்யறாரு. இலவச பஸ் பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. மாசம் 1000 ரூபா கொடுக்குறாரு. எல்லாமே நல்லதுதான் செய்யறாரு. அதிமுக வந்து என்ன செய்ய போறாங்க? அவங்க வந்து ஸ்டாலின் செய்யறதுதான் செய்ய போறாங்க. அவரே செஞ்சுட்டு போட்டுருவாங்க. நல்லா இருக்கு. அப்படிலாம் நல்லா இருக்கட்டும். அவ்வளவுதான். கூட்டணி கட்சி ஜெயிக்கும். வெற்றி கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகம். என்ன காரணம்னே? முன்னாடி அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க. அது காரணம் இல்லை. என்ன உங்க ரீசன்? எதனால நீங்க சொல்றீங்க? வலுவா இருக்கு மக்கள் எதிர்பார்த்து திராவிட. அடுத்து சிஎம் யார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன காரணம்? அவரு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவாரு. கட்சிக்கு வந்துன்னா பண்ணணும் இல்ல, இப்ப எல்லாத்துக்கும் நல்லது பண்றாரு. கட்சிக்கு வந்தா இன்னும் நல்லது பண்றாரு. நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? அடுத்த சிஎம் யார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? முக ஸ்டாலின். என்ன காரணம்? என்ன காரணம்? எதனால? காரணம் என்ன காரணம்? அவர் தான் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. அரிசி, பருப்பு, எண்ணெய், எல்லா பொருளும் பஸ்ல பள்ளிக்கூடத்து செலவு எல்லாம் பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. பெரிய ஆளுகளுக்கு, முதியோர்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு அரிசி பருப்பு போல இல்ல, இப்ப போகுது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் செலவும் செய்யறாரு. பணம் 1000 ரூபாய் பணம் எல்லாம் எதிர்பார்க்குறீங்க? மீண்டும் உதயசூரியன் தானே இருக்கும். என்ன காரணம்? நலத்திட்டங்கள் இருக்குல்லண்ணா. ஏழை எளியவருக்கு எல்லாத்தையும் நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஜாதி மதம் பார்க்காம எல்லாத்தையும் செய்யறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அடுத்து சிஎம் யார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் தான் இருக்கு. என்ன காரணம்? என்னைக்கு முதல்வர் வருவாரு? 2026 முக ஸ்டாலின் தான் வருவாரு. சிஎம் யார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் சார் தான். என்ன காரணம்? இன்னும் மக்களுக்கு நல்லது செய்வார். மக்களுக்கு நல்லா நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆட்சி மாற்றம். ஆளுங்கட்சி வந்து சும்மா அந்த இதை காமிச்சு நாங்கள் ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்றாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நாங்க வந்து மக்களோட மக்களா பழகுறோம். அதனால வர ஒரு நாளைக்கு ஒரு எத்தனையோ பேரை ஏத்துறோம். எல்லாருமே சொல்றது விசில் தான் அதிகமா சொல்றாங்க. வாய்ப்பு அதிகமா இருக்கு. மாற்றம் வரும். எங்க வீட்லயே நாங்க அதிமுக தான் ஓட்டு கொடுப்போமா. ஒரு 20 ஓட்டு நாங்க ரெடி ஆயிட்டோம். முதலமைச்சர் யாரு தமிழ்நாட்டை ஆள போறது? 4 முனை போட்டியா இருக்கு. முனையே போட்டியா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஆமா, எடப்பாடியார் வந்து சீமானு, எடப்பாடியார் வந்து எல்லாமே வந்து எடப்பாடியார் எல்லாமே ஆக்சுவலா ஆமா 50 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சுட்டாங்க. பெரிய மக்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். விஜய் எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலா
என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆண்டவங்க என்ன செஞ்சாங்க, நம்ம ஆழ்வார் எல்லாம் செய்வார், எல்லாம் ஒரு மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. 50 ஆண்டு பண்ணா ஒரு ஆணி விடுவது கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றாப்ப, எல்லாம் செய்வே மக்கள் சொல்றாப்போ. ஏன் மக்கள் அவர் வந்து ஏன் இருக்கிறாங்க, மக்கள் இருக்க கிடையாது, ஏன் ஆட்சியாளர் இருக்கிறாங்க, அதான் எனக்கு வேலையா இருக்கேன். ஏன் அவரும் தமிழ்நாட்டுல பிறந்தவர், மதுரை மாவட்டத்தில் பரமக்குடியில் வந்து மாமல்லபுரம் அப்பா அம்மாலாம் இவர் கேப்பரங்களை படிச்ச ஒரு எஸ். சந்திரசேகர், எல்லாமே விஜயகாந்த் வளர்த்து விட்டவர், எல்லாமே நல்லது செஞ்சவர் தான். எல்லாமே எஸ். சந்திரசேகர் அம்மாவெல்லாம் நல்லவங்க, அவங்க கர்நாடக பாடகி எல்லாமே நல்லவங்க செஞ்சாங்க. அவங்க வந்து ஏன் அவங்க மக்கள் அவர்களுடைய ஆட்சியாளர் இருக்குது. அவங்க வந்து எதுக்கு ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது, எதுக்கு ஏன் தடங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கிடையாது. ஏன் அவர் எல்லாமே சொல்லிட்டாங்க. அவர் வந்து எல்லாமே நடிகர்களும் எல்லாமே வாழ இருக்கிறாங்க. ஏன் அவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர், படிச்சவர், எல்லாமே செஞ்சவர், எல்லாமே ஒரு ஆட்சி வரக்கூடாது. எம்ஜிஆருக்கு வந்து டானிக் இருந்துச்சு, எல்லாமே எம்ஜிஆர் டானிக் கொடுத்தவர் அவர் கலைஞர், எல்லாமே டான்ஸ்ல பண்ணாங்க. அங்க வர இதே மாதிரிக்கு வந்து உலகம் சுட்டு வாழை படத்தை வந்து பெட்டியை எடுத்து ஒழிச்சு வச்சாரு, பிளியும் பெட்டியை யாரு கலைஞர் ஒழிச்சு வச்சாரு. அதே மாதிரி இந்த ஜனநாயக படத்தை வந்து ரீலு அவரு முக ஒழிச்சு வைக்கிறாரு. எல்லாமே வந்து அவர் வந்து அரசியல் நாகரிகம் தெரியாம பண்ணிக்கிருக்காங்க. ரொம்ப தவறா இருக்கு, மக்களும் தவறா நினைக்கிறாங்க. சம்பவம் என்னாச்சு? ஆக்சுவலா நல்லா இது வந்து நல்லதா கெட்டா மக்கள் புரிஞ்சுக்கிறோம். வந்து ஆக்சுவலா வந்து என்னோட கருத்து அதுதான். வந்து மீண்டும் முதலமைச்சர் நல்ல வாய்ப்புலாம் இருக்கு அவருக்கு, நல்ல தரமான முதலமைச்சர் வந்து மக்களுக்கு இனிமேல் நல்ல கூட செய்ய ஒரு காசு பணம் எல்லாமே எதுக்கு பிரிச்சு தெரிஞ்சு விடுறாங்க, எதுக்கு 5000 8000 படுத்துறாங்க, தேவையா கிடையாதுல்ல. அது ஆறு காசு, அவங்க அப்பா வீட்டு காசா அம்மா வீட்டு காசா ஒன்றும் புரியல. மக்கள் காசு இல்ல, மக்கள் காசு. எதுக்கு அவன் தலைவர்லாம் சொல்றாப்புல, மக்கள் நல்லது சரி. நான் வந்து ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன், ஊழலற்ற ஆட்சி, நேர்மை ஆட்சி அமைப்பேன்னு சொல்றாப்புல தலைவர். இதான் உண்மையான ஆட்சி. அதான் வந்து இனிமேல் வந்து நடக்கிற ஆட்சி நல்ல ஆட்சி அமைக்கணும். எங்க தமிழக வெற்றி கழகம் வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும். இதான் வாழ்த்துக்கள். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தாமரை தான். என்ன காரணம்? மோடி இந்தியாவை நல்லா பயங்கரமா கொண்டு போய்கிட்டு உலக நாட்டுல 3வது இடத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு. அவரை மாதிரி தலைவர் வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அவர் சார்ந்த எடப்பாடி தானே, அதிமுக தானே? எடப்பாடியோட நாங்க அண்ணாமலை தான் ரொம்ப நம்ப. அண்ணாமலைலன்னா இந்த தமிழ்நாடே இன்னைக்கு கிடையாது. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும், ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் தைரியமா பேசுற ஒரே கூடிய ஆளு அண்ணாமலை மட்டும்தான். நீ யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கா. என்ன காரணம்? ஏதோ கஷ்டப்படுறேன், ஆட்டாக்காரங்களாக நான் உட்காந்து நல்லா பாதுகாத்து நல்லபடியா வச்சிருக்காங்க. நான் கடனுக்காக அப்படி உட்காந்துருக்கேன். இந்த கடன் அடைச்சுதான் அஞ்சு வர மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டத்துல இருந்து வாழ்றேன். எனக்கு அரசாங்க தொழில எதுவுமே திக்கல. இந்த பச்சைல வரனே அது ஒண்ணுதான் புரியும். அது அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்துட்டா அப்ப 15 ரூபா டிக்கெட்டு அப்படிலாம் நான் போட்டா இந்த பிள்ளைகளுக்காக விசைக்கு போடுவேன். யார் உதவி செய்யறாங்கன்னு நல்லது செய்யறாங்கன்னு போடுவேன்.